ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம். தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். என்ன ரங்கநாயகி, ஏதோ தின்னா பித்தம் தெளிவுன்னு கோயில் அலையிற மாதிரி இருக்கு. ஏய், இது கோயில். உன் வாய் கொழுப்பெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காத. கிளம்பு. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாட்டு கதிரை காப்பாத்தி கொடுங்கன்னு கடவுளை வேண்டிக்க போறீங்க. அவரு பாவம் என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் கடவுளும் கை விட்டுட்டாருன்னு சாமியை திட்டிட்டு இருக்க போறீங்க. ஏய், பண்ணாத தப்புக்கு என் புள்ள மேல பழிய போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சீங்களே, அந்த திமிர்ல பேசுறியா நீ? ஒரு நாள் கோர்ட்ல நிப்பாட்டினதுக்கு இவ்வளவு வயிறு எறியறியே. என் குடும்பத்தை எத்தனை வருஷமா தலைகுனிய வச்சிருக்க. நான் எந்த கோயில போய் அழறது? ஏய், உன் குடும்பத்தை நாங்க தலைகுனிய வைக்கல. என் குடும்பத்துல பிறந்த மூத்தவன் பண்ணிட்டு போன கேவலமான வேலை. அதுக்கு நாங்க அவனை 30 வருஷமா ஒதுக்கி வச்சுட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த நல்லது கெட்டதுக்காவது நாங்க அவன் வீட்டுக்கு போறோமா, இல்ல அவன் தான் எங்களை தேடி வரானா? அவன் வரவே வேணான்னு தானே தலைமொழிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் இருந்ததுன்னா அவனை தேடி போய் பழி வாங்க வேண்டியதானே. என் பிள்ளை எதுக்கடி பாடா படுத்திட்டு இருக்கீங்க? 3 வருஷத்துக்கு 5 குடும்பமா இருந்தா அவனை தேடி புடிச்சு வெட்டி போட்டு வந்து நிக்கணும்ல. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு போயிட்டேடா பாவின்னு அவனை கட்டி இழுத்துட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தானே அவனை விட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் நாங்க ஏதாவது பதிலுக்கு பண்ணா குத்துதே கொடையுதேன்னு கோயில்ல வந்து நிக்கிறீங்க. அடச்சி வாய மூடு. பேச வந்துட்ட, சும்மா நீட்டி முழக்கிற. நாங்க ஒண்ணு அவன் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேண்டிட்டு உட்கார்ந்து இருக்கல. உங்க கண்ணுல தூண மாதிரிதான் எங்க கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு அவன் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்துச்சுன்னா தேடி போய் பழி வாங்க வேண்டியதானே. எங்களை பிடிச்சி எதுக்கு இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பலி கொடுக்க தாண்டி காத்துட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க உங்களை சும்மா விட்டுற மாட்டோம். உன் பிள்ளைய கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திருக்கமேனு அப்படியே விட்டுற மாட்டோம். என்ன பண்றோன்னு பாரு. அடச்சி வாய மூடு. என் புள்ள வெளியில இருந்த வரைக்கும் உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. உன் புள்ளையும் புருஷனையும் வேட்டி உருவி தெருவா ஓட விட்டான்ல, அதுக்கு தானே சூழ்ச்சி பண்ணி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. அவன் ஒன்னும் அங்கேயே இருந்துட மாட்டான், வெளியே வருவான். நாங்க அவனை வெளியே கொண்டு வருவோம். அன்னைக்கு உங்க எல்லார் மூஞ்சிலையும் எப்படி கரிய புசுறன்னு பாரு. ரொம்ப பகல் கனவு காணாத. என் புருஷனும் என் மகனும் உன் புள்ள காலத்துக்கும் வெளியே வராதபடி எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பாக்குற? உன் புள்ளைக்கு நேர தூக்குதான். இனிமே உன் மகனையும் பார்க்க முடியாது, உன் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணவே முடியாது. பைத்தியம் மாதிரி கோயிலா அலைய வேண்டியதான். புத்தி கெட்டவளே, யாரடி தூக்கு அனுப்புவ? போலீஸ்ல இருக்கிறவங்களும் கோர்ட்ல இருக்கிறவங்களும் உன் வீட்டு வேலைக்காரங்க நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு கிள்ளுக்கீர மாதிரி பேசுற. ஏய், தப்பு பண்ணாத ஒரு நிரபராதியை தண்டிக்கிறதுக்கு எந்த கோர்ட்டும் சட்டமும் அனுமதிக்காது. ஏன் புள்ள நிரபராதி. அவன் நிரபராதின்னு நிரூபிப்பான், வெளியில வருவான். என் 3 பொண்ணுங்களுக்கும் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. ரங்கா, அம்மாடி என்னாச்சு? இவகிட்ட ஏன் போய் பேசிட்டு இருக்க? வாய் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காப்பா. அதான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன். இந்த பாருமா, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆவாது. உங்க கூட பிரச்சனை வேண்டாம் தானே ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம். அப்புறமும் ஏமா வம்புக்கு இழுக்கிறீங்க? ஏமா, உங்க பிரச்சனைக்கு ஏதாவது நாங்க வர்றோமா? எதுக்கு குடும்பமா சேர்ந்து எங்களை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்று பண்ணா நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணும்போது நாங்களும் பதிலுக்கு பண்ண வேண்டி இருக்கு. இப்படியே தொடர்கத மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? தயவு செய்து உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்கம்மா. ஏய், என்ன கை நீட்டி அடிச்சதும் இல்லாம குடும்பமே சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? ஏய் ரங்கநாயகி, உன் புள்ள உள்ள இருக்கும் போது இவ்ளோ திமிரா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் புள்ள காலத்துக்கும் வெளியே வர மாட்டான்.
எங்க சொத்தெல்லாம் வித்தாவது அதுக்கு உண்டான வேலையை செய்வோண்டி. உன்னால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். என்ன சொன்ன சொத்தெல்லாம் வித்து பண்ணுவியா? ஏய், நாங்க என்ன ஒண்ணு இல்லாம இருக்கோமா? இல்ல நீங்க செய்யறது வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? இந்த பேச்சு பேசுறதுக்கே உன் பல்லு. கோயிலுக்கு வந்த இடத்துல இவட்ட இருந்து தகராறு. அவ வேணுக்குமே பண்ணிட்டு இருக்கா. நமக்கு 1008 வேலை கிடக்கு. போங்க போங்க வாங்க. போங்க போங்க. வாங்க. வாமா வாமா போமா போ போ போங்க. போ. நீங்க போங்க மாமா.